الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم واعلموا أن الله يحول بين المرء وقلبه وأنه إليه تحشرون صدق الله العظيم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்களின் மீதும் ஷுஹதாக்களின் மீதும் ஸாலிஹீன்களின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவேண்டு நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் ஒரு பொன்னான ஒரு மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அல்ஹம்துலில்லாஹ் அதிலே இரண்டாவது மிக புனிதமிக்க ஒரு நாளான ஜுமாவினுடைய தினத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். ரமதான் என்பதே ஒரு புனித மாதம். இந்த ரமதானிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஜுமாவினுடைய இந்த தினம் என்பது இன்னும் புனிதமும் இணைந்த ஒரு சேர ஒரு பலனுக்குரிய இந்த நாளை ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறார். இதே போல இன்னும் வாழ்நாள் முழுவதும் அதிகமாக ரமதான்களையும் ஜுமாக்களையும் அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் ஒரு பேரருளால் தினசரி இரவிலே தராவீஹினுடைய தொழுகையிலே நாம் இந்த சங்கை மிக்க இந்த மாதத்திலே சங்கை மிக்க திருக்குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கிறோம். இந்த திருக்குர்ஆன் இந்த மாதத்தில் இறங்கியதனால் இந்த மாதம் சிறப்பாக்கப்பட்டது என்பதாகவும், இந்த மாதத்திலே திருக்குர்ஆன் இறங்கியதால் திருக்குர்ஆன் சிறப்பாக்கப்பட்டது என்பதாகவும் பல கருத்துக்கள் இருக்குது. ஆக மொத்தம் இந்த ரமலானுடைய மாதம் என்பாலே திருக்குர்ஆனுடைய மாதம் என்பதாகத்தான் நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, திருக்குர்ஆன் ஹஸ்ரத் திரும்ப சொல்கிறாரே, இந்த திருக்குர்ஆனை பற்றி உண்டான அடிப்படை அறிவியல் அடிப்படை அறிவுகளை பற்றி நாம் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருக்குர்ஆனை பற்றி சொல்லும்போது திருக்குர்ஆனில் ஆரம்பத்தில் உள்ள 7 அத்தியாயங்களை சபுத் திவால் என்று சொல்லுவார்கள். குர்ஆனிலே மிக நீண்ட சூறாக்கள், ஏறத்தாழ 200 ஆயத்திற்கும் அதற்கு மேற்பட்ட ஆயத்திற்கு இருக்கக்கூடிய சூறாக்களுக்கு சபுத் திவால் என்று சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சபுத் திவால் என்பது தௌராத் வேதத்திற்கு பகரமாக எனக்கு அருளப்பட்ட சூறாக்களாகும் என்று சொல்லுவார்கள். இது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, இந்த 200 ஆயத்திற்கு அடுத்து 100ஐ விட அதிகமாக இருக்கக்கூடிய சூறாக்களுக்கு அல் மிஈன் அப்படின்னு சொல்லுவாங்க. 100க்கு மேலே ஆயத்து இருக்கக்கூடிய சூறாக்களுக்கு அல் மிஈன்னு சொல்லுவாங்க. இந்த 100க்கு மேற்பட்ட ஆயத்துகள் உள்ள இந்த சூறாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபூரிற்கு பகரமாக எனக்கு அருளப்பட்ட சூறாக்களாகும் என்று சொல்லுவார்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
100க்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஆயத்துகளுக்கு மசானி என்று சொல்லுவார்கள். இந்த மசானி என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூறாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஜீலுக்கு பகரமாக எனக்கு அருளப்பட்ட சூறாக்களாகும் என்று சொல்லுவார்கள். சரி, இப்போ 100 வரைக்கும் பார்த்தாச்சு, 100ஐ விட குறைவாக பார்த்தாச்சு. 3 பகுதியாக பிரிச்சுட்டோமா? 4வது ஒரு பகுதி இருக்குது. நம்ம தினசரி தொழுகைகளில் ஓதுறோம் பார்த்தீங்களா, சின்ன சின்ன சூறாக்கள், சுபஹ் தொழுகைகளில் ஓதக்கூடிய சூறாக்கள். இதற்கெல்லாம் இந்த 100ஐ விட குறைவான, அதையும் விட சிறிய சிறிய சூறாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃபஸ்ஸல் என்று சொல்லுவார்கள். இந்த முஃபஸ்ஸல் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூறாக்கள், இதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டியே அருளப்பட்ட சூறாக்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இதெல்லாம் குர்ஆனினுடைய அடிப்படை அறிவுகள். இது குர்ஆனை நம்ம தினசரி ஓதுறோம், குர்ஆனை நம்ம கையில் எடுக்கிறோம்னா அதை புரிஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு தான் நம்ம ஓதணும். நம்ம ஓதக்கூடிய வசனங்கள் சபுஅத் திவாலில் இருக்குதா, அல்லது மிஈனில் இருக்குதா, அல்லது மசானியில் இருக்குதா, அல்லது முஃபஸ்ஸலில் இருக்குதான்ற ஒரு அறிவோடு தான் இந்த குர்ஆனை நம்ம ஓதணும். அதற்கு தான் திலாவத் என்று சொல்லப்படும். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் தராவீஹினுடைய பயானில், கிராஅத் என்பது வேற, திலாவத் என்பது வேற. கிராஅத் என்பது வெறுமன குர்ஆனை எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல், எந்த ஒரு அர்த்தம் புரிதலும் இல்லாமல் வெறுமன ஓதுவதற்கு கிராஅத் என்று சொல்லப்படும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடியது இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, இந்த வசனங்களை நீங்கள் திலாவத்தின் முறையில் ஓதுங்கள். இந்த திலாவத்து முறை என்பது குர்ஆனை நுணுக்கமாக புரிந்து ஆராய்ந்து முயற்சி செய்து ஓதுவதைத்தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். சரி, இப்போ குர்ஆனை அதிகமாக ஓதுறவங்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டாகும். என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 7 சூறாக்கள் சபுஅத் திவால்னு சொன்னீங்க. 7 சூறாக்களில் 200க்கும் மிகாமல் ஆயத்துகள் இருக்கும்னு சொன்னீங்க. ஆனால் இந்த 7வது சூறாவும் 8வது சூறாவும் என்னென்ன சூறா? சூரத்துல் அன்ஃபால், சூரத்து தௌபா. இந்த சூரத்துல் அன்ஃபால் 2 தினங்களுக்கு முன்னால் தராவீஹில் ஓதப்பட்ட ஒரு சூறா. இந்த சூறாவில் 75 ஆயத்துகள் மட்டும்தான் இருக்கும். எத்தனை? 75 ஆயத்துகள் மட்டும்தான் இருக்கும். சூரத்து தௌபால 135 ஆயத்துகள் இருக்கும். இப்போ குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய நபர்களுக்கு தெரியும், சூரத்து தௌபாவினுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா இருக்காது. சூரத்துல் அன்ஃபாலுடைய கடைசி முடியும், ஒரு வரி கேப் விட்டுட்டு அடுத்து நேராக சூரத்து தௌபா ஆரம்பிக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல ஏன் பிஸ்மில்லா இந்த இடத்துல சொல்லப்படலை அப்படின்றதுக்கு பல வரலாறுகள் இருக்குது. குறிப்பாக அது எப்படி முடிவு செய்யப்பட்டது என்றால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கேள்வி வருது. இந்த குர்ஆனை திரட்டிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த 2 சூறாக்களும் ஒரே சூறாவா அல்லது வேறு வேறு சூறாவா, இதை பிரித்து எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ நேராக அப்போ அவங்க வளர்ந்த அந்த சமயத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க நேராக உஸ்மான் ரலியல்லாஹு போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன் இந்த 2 சூறாக்களும் பிரிஞ்சு இருக்குது? பெருமானார் சபுஅத் திவால்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே, அப்போ 200 ஆயத்துகள் ஒப்பாக தானே இருக்கணும். 2 சூறாவும் இது 75, இது 135ன்னு இருக்குது, என்ன காரணம்னு கேட்குறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு, நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும், இது சாதாரண விஷயம் அல்ல, ஹிஜ்ரத் செய்து பின்னால் வந்ததற்கு பிறகுதான் இந்த சூரத்துல் அன்ஃபால் ஆரம்ப காலத்தில் இறங்குச்சு. ஹிஜ்ரத் முடிச்சு பெருமானார் வராங்க பார்த்தீங்களா மதீனாவுக்கு, வந்த ஆரம்ப காலத்தில் சூரத்துல் அன்ஃபால் இறங்குது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி காலத்தில் தான் இந்த சூரத்து தௌபா இறங்கப்பட்டது. இப்போ இந்த 2க்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 சூறாவையும் குறித்து குறிப்பாக ஏன் பிஸ்மில்லா வரக்கூடாதுன்ற காரணத்தை தெளிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி விடுறாங்க. இப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒன்றும் புரியலை.
அப்போ எப்படிடா இந்த சூறாவுக்கு பிஸ்மில்லா வைக்கிறோமா வேணாமா? ஏன்னா இப்போ பிரதி மாதிரி குரான் மாதிரி அப்போ கிடையாது. வெறும் ஏடுகளாக ஆயத்துகளாக சூறாக்களாக தான் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த பிரதியாக ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த பிரச்சனை உருவாகுது. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல இந்த தீர்மானம் போகுது. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி சூரத்து தௌபாவினுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா வைக்கணுமா கூடாதா? யார் அந்த எழுதக்கூடிய அந்த குரூப் இருப்பாங்கல்ல, அவங்க கேட்குறாங்க. அப்போ அதுலேயே 2 குரூப்பாக பிரிஞ்சிடுறாங்க. ஒரு குரூப்பு சொல்லுது இந்த சூறாவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பிஸ்மில்லா வைக்கக்கூடாதுன்னு ஒரு குரூப் பேசுகிறாங்க. இன்னொரு குரூப்பு சொல்கிறாங்க இல்லை அது ஒரு சூறாவினுடைய துவக்கம்தான், அங்கே நம்ம என்ன செஞ்சாகணும், பிஸ்மில்லா வச்சாகணும்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே ஒரு அழகான தீர்ப்பை சொல்லுகிறார்கள். பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலி என்று இறங்கப்பட்ட இந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வசனம் இதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் யாரெல்லாம் இணை வைப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை விட்டு விலகிவிட்டார்கள், அவர்களை விட்டும் விலகிவிட்டார்கள் என்பது தான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம். அப்போ ஒரு கூட்டத்தை விட்டு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் விளங்குறாங்கன்னு சொன்னால், அப்போ அது என்ன, எதை குறிக்கக்கூடிய ஆயத்து? அது தண்டனையை குறிக்கக்கூடிய ஆயத்து, அது ரஹ்மத்தை குறிக்கக்கூடிய ஆயத்து கிடையாது. எனவே இந்த தௌபாவினுடைய ஆரம்பத்தில் தண்டனையை குறிக்கக்கூடிய ஆயத்து வர காரணத்தினால பிஸ்மில்லாவுடைய அர்த்தம் என்ன? பிஸ்மில்லாவுடைய அர்த்தமே அல்லாஹ் கருணையாளன் என்றும் அல்லாஹ் ரஹ்மத்துடையவன் என்றும் தான் பொருளாக இருக்குது. எனவே இந்த தண்டனைக்குரிய ஆயத்தினால இந்த சூறா துவங்குவதனால அந்த இடத்துல பிஸ்மில்லாவை வைப்பது என்பது பொருத்தமாக ஆகாது அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பு வழங்குறாங்க. சரி, இப்போ சஹாபாக்கள் மறுபடியும் கேட்குறாங்க, சரி ரைட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இப்போ அதை நாங்கள் எப்படி அந்த இடத்துல எழுதுறதுன்னு கேட்கும்போது அப்போ தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சூரத்துல் அன்ஃபாலை முடித்தோன்னே ஒரே ஒரு வரி கேப்பை விட்டுட்டு அடுத்து நீங்கள் சூரத்து தௌபாவை எழுத ஆரம்பிச்சிருங்க. இப்போ 2 பேருக்கும் சமாதானம் ஆகிடுது. என்னென்னா, யார் எழுத வேணான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கும் எழுத முடியாமல் போயிடுது. இப்போ யாரெல்லாம் எழுதணும் 2 சூறாவை பிரிக்கணும்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு வரி விட சொன்னாங்க பார்த்தீங்களா, இது சமாதானமாக போயிடுது. 2 கூட்டத்திற்கும் சமரசமாக ஆக்கப்பட்ட பிறகு இந்த குர்ஆனினுடைய சூரத்துல் அன்ஃபாலும் சூரத்து தௌபாவும் ஒன்றாக இணைக்கப்பட்டு எழுதப்படுது. இந்த இணைக்கப்பட்ட காரணம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சபுத் திவால் அந்த வசனங்களை குறிப்பிட்டு 205 ஆயத்துகள் கொண்டது தான் இந்த 2 சூறாவும் சேர்த்து. புரியுதுங்களா? சரி, இது குர்ஆனினுடைய ஒரு அடிப்படை ஒரு விளக்கம். இந்த குர்ஆனினுடைய வஹி இறங்குது பார்த்தீங்களா, இந்த குர்ஆனினுடைய வஹி இறங்கக்கூடிய சமயத்தில் இப்போ நம்ம எல்லாருக்கும் தோணும், ஹஸரத் பல முறை வஹின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த காலத்தில் வஹி இறங்கக்கூடிய காலத்தில் நாம் எல்லாம் இருந்திருந்தால் வஹி இறங்குறத நம்ம பார்த்துருக்கலாமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பார்த்துருக்கலாமே. அந்த பாக்கியம் இல்லாமல் நமக்கு போயிடுச்சே. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு யோசனை, ஒரு ஆசை வரலாம். ஆனால் உண்மையிலேயே சஹாபாக்களுடைய காலத்தில் இந்த வஹி இறங்குறது என்றாலே சஹாபாக்களுக்கெல்லாம் அச்சம் வந்து விடுமா. ஏன்னு சொன்னால், சஹாபாக்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கீங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இது பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சஹாபி மனசில் ஏதாவது ஒன்று நினைக்கிறாருன்னு சொன்னால் அப்படியே அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கிடுவான். அது நல்லதோ கெட்டதோ அவர் என்ன நினைத்தாலும் ரப்புல் ஆலமீன் அதை அப்படியே வஹியாக இறக்கிடுவான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த பெருமானாரிடத்தில் எப்போ பெருமானாருடைய மறைவுக்கு பிறகுதான் நாங்கள் எங்களுடைய மனைவிமார்களோடு நன்றாக சிரித்து ஆசைபாசமாக நாங்கள் பேசினோம். ஏன் அப்படின்னு சொன்னால், பெருமானார் உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் மனசு விட்டு பேசக்கூடிய வாசகங்கள் கூட வசனமாக வஹியாக இறக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தோடு தான் எல்லா சஹாபாக்களும் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூறா தான் இந்த சூரத்து தௌபா என்ற இந்த சூறா. இந்த சூறால ரப்புல் ஆலமீன் முனாஃபிக்குகளை பற்றி புட்டு வைக்கிறான். முனாஃபிக்குகள் மனசில் நினைத்த விஷயங்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். மனசில் அவங்க எதெல்லாம் வாய் விட்டு பேசுனாங்களோ அந்த வார்த்தைகளையும் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அப்படித்தான்
உமைர் இப்னு சஅத் என்று ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளம் வயது ஒரு சஹாபி. 10 வயது கூட அந்த சஹாபிக்கு முழுசாக பூர்த்தி அடையலை. இந்த இளம் வயது இந்த சஹாபி என்ன செய்கிறாரு, அவருடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக வேண்டி எல்லா சஹாபாக்களையும் ஆயத்தமாக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரையும் கூட்டி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்க போகுது. இந்த போருக்காக வேண்டி உங்களிடத்தில் என்னென்ன செல்வங்கள் இருக்குதோ எடுத்து கொடுங்க. அந்த செல்வங்களை நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு கூலியாக சொர்க்கத்தை வழங்குவான் அப்படின்ற வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை எல்லா சஹாபாக்களும் கேட்டுடுறாங்க, இந்த சிறுவரும் கேட்டுடுறாங்க. இப்போ நேராக இந்த சிறுவர் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் அம்மாவுடைய கணவர், இவங்க அத்தா மூத்தாயிட்டாங்க, இவங்க அம்மா 2வது கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் பேர் துலாஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. ஆனால் அவர் ஒரு முனாஃபிக், அதுதான் நம்ம விளங்கணும். அவர் ஒரு முனாஃபிக். இவர் போய் வீட்டில் போய் சொல்கிறார், இந்த மாதிரி பெருமானார் இப்படி ஒரு அறிவிப்பு விட்டாங்க, ஏதாவது ஒன்று செய்யணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இவர் தந்தையாக நினச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அந்த துலாஷ். அவர் என்ன பண்ணுறாரு, முனாஃபிக்குகளுடைய சபையில் உட்கார்ந்து அவர் சொல்கிறாரு, நபிகளார் சொன்னது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சொர்க்கெல்லாம் கிடைக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது உண்மையாக இருந்துச்சுன்னா நம்மெல்லாம் உண்மையிலே கழுதையாடுவோம்ப்பா. நம்மளோட யோசனைகள்லாம் ஒரு நக்கலாக அவங்களே பேசிக்கிறாங்க. சொன்னது உண்மையாயிடுச்சுன்னா நம்மெல்லாம் ஒரு கழுதையாயிடுவோம்ப்பான்னு சொல்லி இப்படி ஏளனமாக எடுத்து பேசுகிறான். முனாஃபிக்ன்றது உறுதிப்படுத்துது அவருடைய வார்த்தை. இதை இந்த சிறுவர் பார்த்துடுறார். பார்த்த உடனே ஒரு ஒன்றுமே புரியலை. என்னடா இத்தனை நாளாக இவரை தான் தகப்பன்னு சொல்லி இவர் ஒரு அவ்வளோ மரியாதை அந்தஸ்தோடு வச்சுருந்தோம், இவர் என்னன்னா இப்படி ஏளனமாக பேசிக்கிட்டு இருக்கிற முனாஃபிக்காக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நேராக எங்கே ஓடிடுறாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாரு. துணிச்சலோடு போயிடுறாங்க. போய் இந்த மாதிரி விஷயத்தை போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய தந்தை துலாஷ் அவர்கள் இப்படி ஏளனமாக இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறாருன்னு சொன்னோன்னே சஹாபாக்கள் எல்லாம் தட்டி கழிக்கிறாங்க. சின்ன பையன் தானே, 10 வயசு கூட ஆகலைல்ல, ஏதாவது புரியாமல் பேசிட்டு வந்திருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தைகளுக்கும் மரியாதை கொடுப்பார்கள், அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்குவார்கள். இது பெருமானாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குணம். அப்போ பெருமானார் அந்த குழந்தையை அழைச்சிட்டு மிம்பர் படியில் ஏறுறாங்க. மிம்பர் படியில் ஏறி இந்த மாதிரி உன்னுடைய தகப்பனார் சொன்னதெல்லாம் உண்மையானு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லலாம் இப்படி சொன்னார். உடனே சஹாபாக்களோட சொல்லி உங்கள் தகப்பனார் அழைச்சிட்டு வான்னு சொல்கிறான். போய் அவரும் வரார். வந்தவர்கிட்ட என்னப்பா நீ இப்படி சொன்னியா உண்மையானு கேட்குறாங்க. அப்போ அவரும் சொல்கிறாரு, இல்லை சொல்லலாம், அதெல்லாம் உண்மை இல்லை, சின்ன பையன் எதையோ கேட்டு வந்து வளர்றான், அதெல்லாம் உண்மை இல்லை, பொய். நாம் அந்த சிறு குழந்தையை பொய்ப்படுத்துகிறார். முனாஃபிக் தானே, இடத்துக்கு தாந்தார போல் நேரத்துக்கு தாந்தான் பேச்சை மாற்றி மாற்றி பேசுவாங்க. இதுதான் முனாஃபிக்குகளுடைய குணம். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி யாரை சொல்ல அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு தட்டி கழிக்கிறார். உடனே இந்த சிறுவர் இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில் ஏற்றி இப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ சொன்னது உண்மையிலேயே உண்மையாக இருந்தால் நீ அல்லாஹ்விடத்தில் துஆ செய் அப்படின்னு சொல்லி துஆ செய்ய சொல்கிறாங்க. இந்த சிறு குழந்தை மிம்பர் படியில் மேலே ஏறி நின்று துஆ செய்யுது. செஞ்ச உடனே அல்லாஹு தஆலா ஆயத்தை வஹியா இறக்குறான். அது சூரத்து தௌபால நேற்று ஓதப்பட்ட கடைசி பகுதியில் வரக்கூடிய ஒரு ஆயத்து, வலகது பாலு கலிமத்தல் குஃப்ரி வ கஃபரு பஅத இஸ்லாமிஹிம். அவர் திட்டவட்டமாக பொய் உரைத்திருக்கிறார். அவர் என்ன, ஒரு சிறு குழந்தையுடைய உணர்வை மதித்து ரப்புல் ஆலமீன் அவனுடைய தந்தைக்கு எதிராக நேரடியாக வசனத்தை வஹியாக இறக்குகிறார். இது அவர் முனாஃபிக் என்ற குணத்தை உறுதிப்படுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறு குழந்தையுடைய காதை தடவி கொடுத்து, உன்னுடைய காது ஒரு பரக்கத்தான ஒரு காது, எதை உண்மையை உன்னுடைய காதில் கேட்டையோ அதை உறக்க நீ வந்து சொன்னிருப்பத்தியா, அது உன்னிடத்தில் உள்ள ஈமானை குறிக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறு குழந்தைக்கு துஆ செய்து அனுப்பி வைத்தார்கள். எனவே இந்த மாதிரி வஹியுடைய காலம் என்பது ஒரு சாதாரண ஒரு காலம் அல்ல. நம்ம என்னென்னலாம் உள்ளத்தில் நினைக்கிறோமோ, நம்ம என்னென்னலாம் மனசு விட்டு பேசுகிறோமோ எல்லாமே வஹியாக இறங்கி கொண்டே தான் இருந்தது. இந்த சூரத்து தௌபா முழுக்க அப்படி தான். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த தபூக் யுத்தத்துக்காக வேண்டி வசூல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4000 பொற்காசுகள் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ முனாஃபிக்குகள் என்ன தெரியுமா பேசுனாங்க, இந்த பேர் பெருமைக்காக கொடுக்குறாங்க, இந்த பேர் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து பெருமைக்காக கொடுக்குறாரு பாருன்னு ஒரு கூட்டம் பேசுச்சு.
அதே போல் ஏழை சஹாபி ஒரு சஹாபி வந்து தன்னிடத்தில் உள்ள இரண்டு சான 2 மரைக்கால் உள்ள அந்த தானியங்களை எடுத்துகிட்டு வந்து தனக்கு ஒன்றையும் இன்னொரு குடுவை எடுத்துகிட்டு வந்து பெருமானார் இடத்துல ஒப்படைக்கிறாங்க. அப்போ முனாஃபிக்குகள் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இவன் கொடுக்குற இந்த ஒரு மரக்காலில் தான் பெரிய போரே நகர்த்திடுவாங்க பாருங்கள், இப்படி பேசுவானுங்க. இடத்திற்கு தகுந்தார்கள். இதையும் அல்லாஹு தாலா நேரடியாக வசனமாக இறக்குறான். உங்களிடத்தில் அல்லாஹு தாலா என்ன விஷயங்களை கொடுத்திருக்கிறானோ அதை நீங்கள் சதக்காக்களாக தர்மங்களாக செய்யுங்கள். அதை யாரெல்லாம் கேலி பரிகாசம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அதை ஏளனமாக பேசுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை ஏளனமாக பேசுகிறான் என்பதாக இந்த சூரத்து தௌபாவினுடைய கடைசியில் பல ஆயத்துகள் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த முனாஃபிக்குகளை குறித்து அருளப்பட்டன. எனவே இந்த திருக்குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இதை சாதாரணமாக நம்மால் எடுத்துக்க முடியாது. இந்த ரமலானுடைய மாதம் என்பது முழுக்க இந்த குர்ஆனுக்காக வேண்டியே ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாதம். தினசரி இந்த மாதத்தில் குறைந்தபட்சம் 1 ஜுஸாவது நம்ம திலாவத்து முறையில் ஓதணும். எவ்வளோ ஓதணும்? 1 ஜுஸாவது திலாவத்து, அதாவது கிராத்து முறையில் இல்லை, அதை புரிந்து உணர அதுக்கு என்ன விளக்கும், முடிஞ்ச அளவுக்கு அதை தர்த்தீலாக தஜ்வீதோடு ஓதுவதற்குண்டான முயற்சியை எடுக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் அதற்காக வேண்டி உள்ள மாதம். எனவே இந்த மாதத்திலே இந்த குர்ஆனை இன்னும் அதிகமாக ஓதி இதனுடைய தஃசீர்களை அதிகமாக கேட்டு தினசரி இரவுல தராவீஹுக்கு பிறகு தினசரி ஓதக்கூடிய சூறாக்களினுடைய தஃசீர்கள் பயான் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பள்ளிவாசலிலே. எனவே வரக்கூடியவர்கள் தராவீஹை முழுதாக தொழுதுவிட்டு அந்த தஃசீர்களை கேட்பதற்காகவும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எனவே குர்ஆனுடைய விளக்கம் என்பது ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வைதா குரிஅல் குர்ஆன், உங்களுக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்பட்டால்னா என்ன அர்த்தம்? குர்ஆனை ஓதப்பட்டால்னு சொன்னால் அதை பற்றி தஃசீராக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் குர்ஆனாக ஓதப்படுகின்ற மஜ்லிஸ் தான். அப்படி உங்களுக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஊ லஹு வ அன்சிது லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அமைதியாக அழகாக அதை கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் புரிவான். லஅல்லகும் துர்ஹமூன், அப்படி ஒருவேளை இந்த குர்ஆனை நீங்கள் கேட்டால் சரியான முறையில் செவித்தாழ்த்தி இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் ரஹ்மத்தை பெறக்கூடியவர்களாக ஆகலாம் என்பதாக சூரத்துல் அராஃபினுடைய கடைசியில் ரப்புல் ஆலமீன் வசனத்தில் சொல்லுகிறான். என்றால் இந்த குர்ஆனிற்கு உண்டான இந்த மாதத்தில் முடிந்த அளவிற்கு குர்ஆனை எவ்வளவு ஆராய்ச்சி செய்ய முடியுமோ, குர்ஆனை எந்த அளவிற்கு நுணுக்கமாக புரிந்துணர முடியுமோ அதற்குண்டான முயற்சியை செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் இந்த மாதத்திலே அதிகமாக குர்ஆனை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கையும் இன்னும் அதிகமாக அதை ஓதக்கூடிய பாக்கியங்களையும் தந்தருள் புரிவானாக. இன்னும் இந்த குர்ஆனினுடைய சிபாரிசின் மூலமாக சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய தௌஃபீக்கையும் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.